உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன். இந்த உலகம் இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும். ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நகை கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் இருந்துட்டுருக்கு. சரவணா ஸ்டோர், போத்தீஸ், அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்குது. எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. கரெக்டாக? யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம். அது இந்த சுக்கிர பகவானால் தான். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சுகக்காரகன், சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 3/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் மகர ராசியில் 28 நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போகிறார். மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம். பரவாயில்ல, ஏன்னா சனீஸ்வர பகவானும் பி டீம் தான், சுக்கிர பகவானும் பி டீம் தான். ஸோ பி டீமில் இருக்கிறவங்களுக்கே போகிறார், நட்பு தான். அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் 28 நாட்கள் அங்கே இருக்கார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டு இருக்கார், தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துன்னு இருக்கார். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும். எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுருக்கோம். எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும். உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட், ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா. அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க, இஸ்லாமிய நண்பர். அவருக்கு சொல்லியிருக்கேன், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க, ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க. என்னோடய அசிஸ்டண்ட் உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்க. 3/12/2024 முதல் 12/12/2024 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார். 13/12/2024 முதல் 24/12/2024 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். 25/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். இப்போ இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி 28 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதுரிமை கன்னி ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி. உங்களுக்கு நிஜமாகவே சுக்கிர பகவான் அற்புதம் தான். ஏன் அப்படின்னா, தனபாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி, 2-9 குடைய அதிபதி. அப்போ எப்போவுமே சுக்கிர பகவானுக்கு எல்லா கிரகத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆதிபத்தியம் 2, காரகத்துவம் 1 தான், சந்தோஷம். ஆனால் ஆதிபத்தியம் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவாக்க குடும்பஸ்தானம், அதே சமயம் பாக்யாதிபதி. தனவரவையும் கொடுப்பார், சந்தோஷத்தையும் கொடுப்பார், பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். நிறைய கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான வேலைகளில் இருப்பீங்க. எல்லா வேலைகளையும் நிறைய தெரிஞ்சு வச்சுப்பீங்க. கரெக்டாக? ஏன்னா ராசிநாதன் புதன், அதனாலே நிறைய வேலைகளை தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஆனால் என்ன முன்னேறணும் அப்படின்னா முயற்சிகளை மேற்கொண்டு அப்படியே போயிட்டு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். முயற்சிகளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல வீடு அமையும், சொத்து சேர்க்கை உண்டாகும். ஆக இந்த
2 9 குடைய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்கள் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருந்துட்டு அற்புதமான பலாபலன்களை கொடுத்தார். ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலே ரொம்ப விசேஷம். சுக்கிரன்லாம் 1 4 7 10 இருந்தாலே விசேஷம். யோகங்கள் சுகங்களை கொடுத்தார். சில பேருக்கு இடமாற்றத்தை கொடுத்தார். வீடு மாதிரி நீங்கள் பெரிய வீட்டுக்கு போனீங்களா? போயிருக்கீங்க. சாதாரணமாக சிங்கிள் பெட்ரூமில் இருந்தீங்க, இப்போ டபுள் பெட்ரூமில் போயிருக்கீங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், நல்ல ஒரு இது. உங்களுக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், எல்லாமே நல்லபடியாக இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய லெவலில் நல்லபடியாக. சில பேருக்கு தாயார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருந்தாங்க. உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருந்தாங்க. அவங்க முன்னேற்றத்தை பார்த்தாங்க. அந்த வகையில் சுகஸ்தானத்தில் இருந்த இந்த சுக்கிரபகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வ பிரார்த்தனையை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா உங்கள் முன்னாடி அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் அப்படியே டெவலப் ஆகி போயின்னு இருக்காங்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவங்க பண்ணுற வேலைகள் உங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு முன்னேற்றத்தை பாருங்கள். சரியா? 3/12/2024 முதல் 12/12/2024 வரைக்கும் உங்கள் விரையாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. செலவுகள் இப்போ கண்ணாபின்னான்னு வரும். எதுக்காவது ஒரு செலவு வரும். கோயிலுக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லைன்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு மாற்றி வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் வராது. அனாவசியமான உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம். அனாவசியமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்லக்கூடாது. 13/12/2024 முதல் 24/12/2024 வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அடி தூள் கிளப்ப போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. லாபங்கள் குவியும். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிரந்தர வருமானம் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இப்போ க்ளோஸ் ஆகும். மெச்சூர் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை கிடைக்கும். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா அது கிடைச்சதுன்னா ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவீங்க. வீடு வாங்கலாம், இல்லை உத்தியோகத்துலேருந்து சரி வேறு ஏதானு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை தொழில் ஏதானும் வியாபாரத்துக்கு அதை முதலீடாக போடலாம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள், முயற்சிகள் அற்புதமாக முன்னேறும். 25/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் 3/8 குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் இந்த சுக்கிரபகவான் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் முயற்சிகள் பலிதமாகும். திடீர்னு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு வரலாம். அதனால தான் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைன்னு. ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் அதை கவனமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. சில நேரங்களில் உங்களுக்கு ஆன்மீகமே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, கோயிலில் போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் தெரியும். உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். பெரிய பெரிய நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். இந்த 28 நாட்களும் மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் களத்திரக்காரகன் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. நிறையா பெருமாள் கோயிலில் நவகிரகம் இருக்காது. ஆனால் இப்போ எல்லா பெருமாள் கோயிலும் நவகிரகம் இருக்குது. நவகிரகம் இருக்குது அப்படின்னாலே விசேஷம். போயிட்டு அந்த நவகிரகங்கள் உள்ள சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே 28 நாட்களும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.